எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகார்த்திகேயன். செப்டம்பர் 1 and 2 டிவிஐயோட கொண்டாட்டம் நிகழ்ச்சி வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் டிவிஐ நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வருடம் டிவிஐயின் கொண்டாட்டம் நிகழ்ச்சி எப்பொழுது வரப்போகிறது என்று பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த 2 நாட்கள் செப்டம்பர் மாதம் 1ஆம் 2ஆம் சனி ஞாயிறு தினங்கள் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் இவையெல்லாம் ஆரம்பமாவதற்கு முன்பு எப்பொழுதுமே தெரியும் டிவிஐயின் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அனைவரும் குதூகலமாக கலந்து கொண்ட பின்னர் தான் நாங்கள் செல்வோம். அந்த வகையில் இம்முறையான கொண்டாட்டம் நிகழ்ச்சி 1-2 செப்டம்பர் 1ஆம் 2ஆம் சனி ஞாயிறு தினங்களில் வழமை போலவே டொரண்டோ இன்டர்நேஷனல் சென்டரிலே இடம்பெற போகிறது. எப்படியான வித்தியாசமான நிகழ்ச்சிகள் இம்முறை இடம்பெற போகின்றன என்று பலரும் அறிவதற்கு ஆவலாக இருப்பீர்கள். பல நிகழ்ச்சிகள் டொரண்டோவிலே நடைபெற்றிருந்தாலும் ஒரு சில நிகழ்ச்சிகளே மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று வருகின்றன. அந்த வகையில் கொண்டாட்டம் பலராலும் அதற்கு ஒரு விளம்பரமே தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் சந்திப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இம்முறை நடைபெறப் போகின்ற கொண்டாட்டத்திலே எப்படியான நிகழ்ச்சிகள், என்னென்ன நடனங்கள், எப்படியான இசை நிகழ்ச்சிகள், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் என்று பலரும் ஆவலாக இருப்பீர்கள். அந்த விவரங்களை வழங்கப் போகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது இம்முறை கொண்டாட்டத்தில் இடம்பெறப் போகின்ற நடனங்கள் தொடர்பாக. கோடகாலம் பிறந்திருச்சு, பூக்கள் எல்லாம் பூத்திருச்சு, கொண்டாட்டம் டிவிஐயின் கொண்டாட்டம். மக்கள் எல்லாம் ஒரே பேச்சு, மரங்கள் எல்லாம் மகிழ்ந்திருச்சு, கொண்டாட்டம் டிவிஐ கொண்டாட்டம். ஆட்டமும் அங்கு உண்டு, பாட்டு நிறைய உண்டு, உணவும் அதிகம் உண்டு நமக்காகத்தான். கோடகாலம் பிறந்திருச்சு, பூக்கள் எல்லாம் பூத்திருச்சு, கொண்டாட்டம் டிவிஐயின் கொண்டாட்டம். மக்கள் எல்லாம் ஒரே பேச்சு, மரங்கள் எல்லாம் மகிழ்ந்திருச்சு, கொண்டாட்டம் டிவிஐ கொண்டாட்டம். டொரண்டோ இன்டர்நேஷனல் சென்டர் அதிர போகுதுன்னு சொல்லுறீர்கள். வந்து பாப்போம். பலரும் அறிந்த விடயம், கொண்டாட்டம் என்றால் பிரம்மாண்டமான அரங்கம், பிரம்மாண்டமான மக்கள் கூட்டம், ஒளி இவை அனைத்தும் இணைந்ததுதான் கொண்டாட்டம். அந்த வகையில் இம்முறை இப்படியான பிரம்மாண்டமான அரங்கத்திலே நடனங்கள் எப்படி அமைய போகின்றன என்று பார்க்கலாம். வழமை போலவே எமது கலை கலாச்சார நடனங்களோடு இது ஒரு கலாச்சார மக்களும் கலந்து கொள்கின்ற நிகழ்வு என்பதால் அனைத்து கலாச்சார நடனங்களையும் இம்முறையும் நாங்கள் வித்தியாசமான முறையிலே வழங்கப் போகின்றோம். அந்த வகையில் சனிக்கிழமை காலை முதல் மாலை வரை இசை நிகழ்ச்சிகளோடு நடனங்கள் இடம்பெற போகின்றன. அதே போன்று ஞாயிற்றுக்கிழமையும் இடம்பெற போகின்றன. ஆனால் வித்தியாசமான நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆகவே தனியாக நீங்கள் ஒரு நாள் மட்டும் வராமல் 2 தினங்களுமே கலந்து கொள்ளுங்கள். இம்முறை ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சார பரதநாட்டிய நிகழ்ச்சி இடம்பெறுவது வழமை. இதற்கு கூட இங்கே இருக்கின்ற முன்னணி ஆசிரியர்கள் அவர்களுடைய திறமையான மாணவிகளை கொண்டு, அதாவது இது ஒரு பிரம்மாண்டமான அரங்கம். அந்த வகையிலே தனியாக ஒரு 2-3 பேர் ஆடினால் நன்றாக இருக்காது. இது ஒரு பல மாணவிகளை கொண்டு பல மாதங்கள் பயிற்சிகள் எல்லாம் நடைபெற்று அதன் பின்னர் அவர்களுக்கான ஆடைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு ஒரு சிறந்த முறையிலே ஒவ்வொரு முறையும் இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன. கொண்டாட்டத்தில் தனியாக முன்னணி ஆசிரியர்கள் மட்டுமல்ல, வளர்ந்து வருகின்ற இசை கலைஞர்களையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது டிவிஐ. உங்களுக்கே தெரியும், டிவிஐயின் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், நடனத்தாரகையாக இருக்கட்டும், ராக சங்கமமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலம் வளர்ந்து வருகின்ற இளம் கலைஞர்களுக்கு ஊக்கமளித்து வருகிறது, மேடை அமைத்துக் கொடுக்கிறது டிவிஐ. அந்த வகையில் வளர்ந்து வருகின்ற மற்றொரு இசை நடன ஆசிரியர் நிவேதா ராமலிங்கம் அவர்கள், இவர் தன்னுடைய மாணவிகளோடு ஒரு நடனத்தை வழங்கப் போகின்றார். அவருடைய ஒத்திகை எப்படி இருக்கிறது பார்ப்போம். டிவிஐ நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் நடக்கின்ற டிவிஐ கொண்டாட்டத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் நடக்கிற கொண்டாட்டத்தில் நானும் என்னோட மாணவர்களும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்.
போன வருடம் நாங்கள் கூட வெஸ்டர்ன் மியூசிக்கு ஒரு ஃப்யூஷனுக்கு நாங்கள் அங்கே 15 மினிட்ஸுக்கு ஒரு ஃப்யூஷன் செய்தோம். ஸோ அதில் வந்து பரதநாட்டியம் எப்படி வெஸ்டர்ன் மியூசிக்கு அமைச்சு கொண்டு போகலாம்னு ப்ரெசென்ட் பண்ணினான். அந்த விதத்தில் கொரியோகிராஃப் பண்ணினான். இந்த வருஷம் கூடுதலாக கிளாசிக்கல் ஆஸ்பெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ கிளாசிக்கல்லே நிறைய விதமாக அங்கே டான்ஸை வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த வருஷம் கிளாசிக்கலாக 2 மெயின் ஆஸ்பெக்ட் வந்து அங்கே பரதநாட்டியத்தில் தாண்டவம் அண்ட் லாஸ்யம். ஸோ தாண்டவா இஸ் கூட விகரஸ் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். It is said that Tandavam was danced by Shivan. And ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து லாஸ்யா. ஸோ தட் வாஸ் பெர்ஃபார்ம் பை பார்வதி. ஸோ லாஸ்யா வந்து கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே பரதநாட்டியத்தில் ஃபோர்ஸ்ஃபுல் தாண்டவ ஆஸ்பெக்ட் அண்ட் லாஸ்யமும் சேர்ந்து கலந்துருக்குது. ஸோ இந்த 15 மினிட்ஸுக்குள்ளே நான் கொரியோகிராஃப் பண்ணுறது பிகினிங் ஆஃப் ட்ரெடிஷ்னலி ஒரு இன்வகேட்டரி ஐட்டத்தோட புஷ்பாஞ்சலி அண்ட் கிளாசிக்கலாக எப்படி நாங்கள் முடிக்கிறது வெரி பவர்ஃபுல் ஒரு தில்லானாவோட முடிப்போம். அதுக்கு இடையில் வாரது தான் இந்த தாண்டவம் அண்ட் லாஸ்யா ஆஸ்பெக்ட் காட்ட போகிறோம். ஸோ தாண்டவத்துக்கு சிவன் டிபிக்டிங் அ பீஸ் ஆன் லார்ட் சிவா. I'll be dancing with my students and சின்னதாக ஒரு ஜதி வித்தியாசமாக பண்ணலாம்னு ஒரு ஐடியா போட்டிருக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் ஆடுவேன் and then போட்டிக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுவீனும். அப்புறம் 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து ஆடுற மாதிரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் வைப்ரண்ட் டைனாமிக்காக இருக்கும் பார்த்திங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் என்ன ஒருத்தரும் பல்லையில் ஸோ பார்க்குறதுக்கு வெரி லைவ்லியாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து லாஸ்யா. ஸோ லாஸ்யத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பரதநாட்டியத்தில் அந்த கிரேஸை கொண்டு வரதுக்கு ஐவ் டிசைடட் அனிமல்ஸை கொண்டு வரலாம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அனிமல் பீகாக். ஸோ இந்த கிரேஸை கொண்டு வரதுக்கு மயில் நடனம் மாதிரி ஒன்று சின்னதாக செய்கிறோம். என்னோடய குட்டி மாணவர்கள் அவையில் வந்து ஃப்ளவர்ஸை வச்சு ஒரு டான்ஸ் செய்வினோம். ஸோ பரதநாட்டியத்தில் ப்ராப்ஸும் இன்க்ளூட் பண்ணி பரதநாட்டியம் செய்யலாம்ட்டு அதில் காமிக்கிறேன். ஸோ மொத்தமாக இந்த 15 மினிட்ஸும் வெரி என்டர்டெய்னிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. போன வருஷம் செய்த மாதிரி இந்த வருஷம் நான் டிவிஐக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் பெஸ்ட்டாக கொடுப்பேன்ட்டு. நீங்களும் எங்களோட வந்து சேர்ந்து பார்த்து ரசிங்க. நடன ஆசிரியை நிரோதினி பரராஜசிங்கம் இவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. கடந்த பல ஆண்டுகளாக கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இவர்களுடைய மாணவிகள் சிறப்பாகவே நடனத்தை வழங்கி வருகின்றார்கள். எப்பொழுது கொண்டாட்டம் வரும், எப்படியான நடனத்தை நாங்கள் வழங்கலாம், எப்படியான உடைகளை அணியலாம், இப்படியே பல மாதங்களுக்கு முன்னரே இவர்கள் தயாராகி விடுவார்கள். அந்த வகையில் திருமதி நிரோதினி பரராஜசிங்கம் அவருடைய மாணவிகளை கொண்டு ஒரு நடனத்தை வழங்கப் போகின்றார். அந்த ஒத்திகைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வணக்கம் டிவிஐ நேயர்களுக்கு. இது நிரோ டான்ஸ் கிரியேஷன்
தயாரித்து வழங்கும் வசந்தம் என்ற ஒரு நாட்டிய நிகழ்வு இந்த அடுத்த மாதம் வருகின்ற செப்டம்பர் 2ஆம் தேதி டிவிஐ நடாத்தும் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் என்னுடைய மாணவர்கள் இதில் பங்கு வருவதற்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அந்த நிகழ்வில் இது ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய ப்ராப்ஸுகள் யூஸ் பண்ணியிருக்கின்றோம். நிறைய நடன வகைகளை புகுத்தி இந்த நிகழ்வை நான் ஒரு 10 நிமிடங்களுக்கு செய்து தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இதில் என்னுடைய மாணவர்கள் 15 மாணவர்கள் இதில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது இந்த நடன பயிற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி இந்த முறை என்னுடைய புது வசந்தம் என்ற ஒரு புது படைப்பு. எல்லா விதமான வகையான நடனங்களையும் இதில் நான் புகுத்தி இருக்கின்றேன். உங்களுடைய கோலாட்டம், உங்களுடைய பாரம்பரிய நடனமான கோலாட்டம், அதைவிட ஃபியூஷன், கான்டெம்பரரி, அதைவிட பியூர் பரதநாட்டியம், கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இதில் புகுத்தி ஏதாவது ஒரு மாறுபட்ட வகையில் இது இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முறை முதன்முறையாக எமது தமிழ் கலாச்சாரத்துக்குள் சைனீஸ் பீகாக் டான்ஸ் அதையும் இதில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடன் சேர்ந்து என்னுடைய மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பாத்திரம் செய்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது அவர்களுக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நேற்று தான் எங்களுடைய தயாரிப்பு நடந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கும் மகிழ்ச்சி. எங்களுடைய கலாச்சாரத்துக்குள் தாங்களும் இதில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். இதை நீங்கள் வரவேற்பீர்கள் என்பது ஈரோடாஸ் கிரியேஷன். இது என்னுடைய பெயர் யோதினி பராஜசிங்கம். நன்றி, வணக்கம். பிறந்திருச்சு, பூக்கள் எல்லாம் பூத்திருச்சு, கொண்டாட்டம் டிவியையும் கொண்டாட்டம். மக்கள் எல்லாம் ஒரே பேச்சு, மரங்கள் எல்லாம் மகிழ்ந்திருச்சு, கொண்டாட்டம் டிவியை கொண்டாட்டம். டொரண்டோ இன்டர்நேஷனல் சென்டர் அதிர போகுதுன்னு சொல்லுறீர்கள். வந்து பாப்போம். பழமையான நிகழ்ச்சிகளோடு இம்முறை நடன நிகழ்ச்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது பாரதி ஸ்கூல் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் இணைந்து வழங்குகின்ற நிகழ்ச்சி காலை நடைபெற போகிறது. ஆகவே அதற்கான ஒத்திகைகள், அதாவது இது தனியாக ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ இதற்கான ஒத்திகைகள் நடைபெறுவதில்லை. பல மாதங்களாக எத்தனையோ ஒத்திகைகள் நடைபெற்று எப்படியான ஆடைகளை அவைகள் அணிந்து கொள்ளப் போகின்றார்கள், எப்படியான ஒளி அமையப் போகின்றன, இப்படியெல்லாம் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தான் கொண்டாட்டத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்துமே இடம்பெறுவது வழமை. அந்த வகையில் இம்முறை பாரதி ஸ்கூல் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் நிறுவனம் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை வழங்கப் போகின்றார்கள். அதற்கான ஒத்திகைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து ஒரு சில காட்சிகள் உங்களுக்கு. गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि வணக்கம், நான் ஷியாமா தயாளன். எனது நாட்டிய கல்லூரியின் பெயர் பாரதி இந்திய சாஸ்திரிய நடன கல்லூரி. கொண்டாட்டம் நிகழ்வில்
மூன்றாவது முறையாக எனது நடனக் கல்லூரி சார்பாக நாங்கள் பங்கெடுக்கின்றோம். நான் கடந்த வருடம் எமது நடனக் கல்லூரி சார்பாக ஒரு இயற்கை சம்பந்தமான கிரீன் என்ற ஒரு நடன நிகழ்வை வழங்கியிருந்தோம். இம்முறை வேறுபட்ட வகையில் ஸ்ரீ கணேஷா என்ற ஒரு நாட்டிய நிகழ்வை வழங்க இருக்கின்றோம். चतुराय गान प्राणाय गानान्तरात्मने நானும் இதில் 12 மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த நிகழ்வு கணேஷாவினுடைய புராண கதைகளிலிருந்து சில சஞ்சாரி பாவங்களை உள்ளடக்கியதாக ஒரு சயின்ஸ்கிரிட் ஃபியூஷன் அமைகிறது இந்த நிகழ்வு. கீத சாராய கீத தத்வாய கீத கோத்ராய தீமஹி गूढगुल्फाय गन्धभक्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि. அந்த சஞ்சாரி பாவங்களை வித்தியாசமான போசஸில் எல்லாம் எடுத்து ஒரு சிறந்த நாட்டிய அமைப்பாக வந்திருக்கிறது. இதற்குரிய நடன அமைப்பை நானே செய்திருக்கிறேன். கொண்டாட்ட நிகழ்வில் நீங்கள் அனைவரும் இந்நடன நிகழ்வை பார்த்து மேலும் பல நிகழ்வுகள் நட இருக்கின்றன. எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கு பெற்றி சந்தோஷம் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். सहस्राय गोवर्धनाय गोपगोपाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. இம்முறை ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சார பரதநாட்டிய நிகழ்ச்சி இடம்பெறுவது வழமை. இதற்கு கூட இங்கே இருக்கின்ற முன்னணி ஆசிரியர்கள் அவர்களுடைய திறமையான மாணவிகளை கொண்டு, அதாவது இது ஒரு பிரம்மாண்டமான அரங்கம், அந்த வகையிலே தனியாக ஒரு 2-3 பேர் ஆடினால் நன்றாக இருக்காது. இது ஒரு பல மாணவிகளை கொண்டு பல மாதங்கள் பயிற்சிகள் எல்லாம் நடைபெற்று அதன் பின்னர் அவர்களுக்கான ஆடைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு ஒரு சிறந்த முறையிலே ஒவ்வொரு முறையும் இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் ஸ்ரீ அபிராமி நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவிகள் இம்முறை வித்தியாசமான ஒரு பரதநாட்டியத்தை வழங்கப் போகின்றார்கள். எப்படி இருக்கிறது, எப்படியான ஒத்திகைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? Choosing your battle, pick yourself up and dust yourself off and back in the saddle. வணக்கம். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளில் டிவிஐயால் நடாத்தப்படும் கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது எனது கலைக்கூடமான ஸ்ரீ அபிராமி நாட்டியாலயமும் அதில் பங்களிப்பு பெறுகின்றது என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். Cause this is Africa. Samina, mina, waka, waka, Samina, mina,
Kalewa, this time for Africa. கொண்டாட்ட நிகழ்வின் போது எனது மாணவர்கள் வந்து எனது தயாரிப்பு வந்து வளமையான பரதநாட்டிய நிகழ்வை விட சாஸ்திர சம்பந்தமாக கிளாசிக்கல் டான்ஸை விட ஒரு ஃபியூஷன் டைப் நிகழ்ச்சியை தான் நான் இங்கே இதில் கொடுக்க இருக்கின்றேன், வழங்க இருக்கின்றேன். அது பார்வையாளர்கள் ஆகிய இந்த கொண்டாட்டத்துக்கு வருகை தருகின்ற ரசிகர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக பார்வைக்கு ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுதுதான் உலக கோப்பை கிண்ணம் உதைப்பந்தாட்ட போட்டி முடிந்துள்ளது. அதே அந்த உதைப்பந்தாட்ட போட்டியை மையமாக வைத்து தான் நான் இந்த ஃபியூஷன் நடனத்தை ஒரு புதிய ஆக்கமாக நடன வகையில் அமைத்திருக்கிறேன். இந்த நடனத்தில் நான் சற்று பரதநாட்டியத்தை இல்லாமல் சற்று மரபுக்கு கொஞ்சம் மீறி போய் அவர்களுடைய வெற்றி களிப்பை என்ன மாதிரி அவர்கள் வெளிக்காட்டுகின்றார்கள் என்பதை நான் பங்காரா நடன அமைப்பிலும் இன்னும் ஒரு இதில் எமது துள்ளல் இசைக்கான சினிமா பாடல்கள் திரை இசை பாடல்களையும் அதனுள் சேர்த்து இசைத்து அதை ஒரு பூரண வடிவமாக்கி, அதாவது ஏன் அது நீங்கள் கேட்கலாம் ஏன் திரை இசை பாடலை இதில் போடுவான் என்று, பட் நீங்கள் யோசிக்கணும் ஒரு துள்ளல் என்று வரைக்கும் ஒரு வெற்றி களிப்பு கண்ணிக்கு உங்களுக்கு நூலாக ஒரு துள்ளல் தான் வரும். அதுக்காக வேண்டி நான் அந்த சினிமா பாடல்களை நான் அதுக்குள்ள புகுத்தி இருக்கின்றேன். மிகவும் அழகாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்களே நேரில் வந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். கொண்டாட்டம் என்பது வந்து எல்லோரும் கூடி கழிக்க இருக்கின்ற ஒரு இடம் என்று சொல்லலாம். அதுதான் கொண்டாட்டம். ஊரில் கல்யாண வீடு அல்லது கோயில்கள் மற்றும் காணிவேல் அப்படியான நிகழ்வு. இது ஒரு கைண்ட் ஆஃப் காணிவேல் அண்ட் கொண்டாட்டம். எல்லாரும் சற்று தமது மனச்சுமையை வேலைப்பழுவை எல்லாம் மறந்து வந்து நிற்கின்ற கூடுகின்ற ஒரு இடம். அதில் உங்கள் எல்லோருக்கும் மனதை கவர்வதற்காக எமது நடன பாடசாலை நல்ல ஒரு நடன வடிவத்தை எங்கள் மாணவிகள் மூலம் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது என்பதை அறியலாம். வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. Hey, I'm Janisa, and I'm here with Sri Abhirami Dance Academy, and we'll be performing at Kondatam 2012, and our dance is going to be really good, and you should come out to watch it. Hi, my name is Nirja J. Lingam. We're performing a soccer dance at Kondatam on September 1st, and it's going to be great, so I want you guys, TVI viewers, to come and watch it. Thank you. Hi, my name is Hiranya. I'm from the Sri Abhirami Dance Academy. For Kondatam 2012 this year, we're performing a soccer dance, and I really wish all the TVI viewers to come out and support us at the event. Thank you. இம்முறை இந்த நடன நிகழ்ச்சிகளோடு நடனத்தாரகையில் கலந்து கொண்ட மாணவிகள் கூட இடம்பெற போகின்றார்கள். ஒரு வித்தியாசமான நடனத்தை, அதாவது இந்த கொண்டாட்டத்துக்காகவே இவர்கள் வடிவமைத்து வழங்க இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒத்திகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
Vanakkam, my name is Priyanka and I was one of the participants on Nadana Tarahe. And for this year's Kondatam, Nadana Tarahe people will be actually performing a dance called Madhavi, which is a character from Silapadikaram. And we would like all of you guys to come and watch us because it's very creative and very unique. It's choreographed by Bavajan and it's really good. Vanakkam, my name is Bavajan Kumar. For the past 2 weeks, I've been choreographing an item called Madhavi for the participants, the final top 10 participants from Nadana Tarahe. And the music is verses from the Silapadikaram, specifically on Madhavi. The music has been composed by K.N. Shashikiran, and 2 songs have been composed by K. Shashikiran, and the third piece was by Lalguriji Jayaraman. And I thought this would be appropriate for Nadana Tarahe because these girls have been competing against each other to learn more about dance and increase their knowledge. So taking the lyrics from Madhavi, it goes Sirappil Kundra Shegeyodu Purundiya Pirappil Perunthol Madandai, which basically speaks of the characteristics of Madhavi, which I thought would be more appropriate for these girls because they are upcoming dancers and looking towards gaining more knowledge in the art. And that being said, working with these girls was a very, very enriching experience. Their standard is very good and their teachers have trained them extremely well. And I should definitely thank their teachers for allowing them to take part in this production or dance that we've been working on. Vanakkam, my name is Sangvi Muralidharan and this dance and the choreography is amazing. So is the choreographer Bavajan. In this dance there's so many different formations and that you can't see in other dances that you'll see outside in a stage performance. So please come to Kondatam. Vanakkam, my name is Keetana. I was a contestant on Nadana Tarahe and we're very excited to be performing this piece for Kondatam. It's very unique and I really like the choreography because the formations and the flow of the movements are very abstract and it's different from what I usually do. So we hope you come out and watch us. Vanakkam, enadu per Hiranya and I'm Tulasi. Nang iruvarum Nadana Tarahil பங்கு பெற்றினோம். இந்த வருஷம் கொண்டாட்டத்தில் ஆடுறதுல மிகவும் மகிழ்ச்சி. போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் என்ன வித்தியாசம் என்றால் போன வருஷத்துலேருந்து நாங்கள் எல்லாரும் வேறு வேறு குருவில் பழகினாலும் இங்கே வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக ஆட பழகியிருக்கிறோம். பவஜன் சார்ன்ற கொரியோகிராஃபியில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. அப்போ உங்களை அனைவரையும் கொண்டாட்டத்துக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Madhavi, as most of you probably know, is a prominent character in the Silapadikaram. We're actually doing a piece about her Arangejam, and it depicts Madhavi as the most beautiful, knowledgeable dancer amongst many people. She knows all 64 dance arts, and she's known as a wonderful and amazing dancer. So we're trying to depict her and really portray her how amazing she is. So I'm sure you'll enjoy it because we have beautiful choreography done by Bavajan and it's something we've all enjoyed working on. So come see us dance. Hi, my name is Mira. Hi, my name is Madhumita. For the past 2 weeks working with them, we've learned a lot compared to what we've learned before. It has made a huge impact in our lives because we have been exposed to different types of movements, different types of various positions that make our classical dance way better. And so Bavajanana is close to our age and it's very interesting to see how he's amazing and stuff. And we look up to Bavajanana and he's our role model. We wish to become like Bavajanana and hope to see you all at Kondatam. Hi, my name is Arti and I was one of the TVI's finalists of Nadana Tarahe, and last year I actually performed for Kondatam with these girls and I'm very excited to do it again. It's very nice to see these girls with me again and dancing with me again, and as always they're always helping and they're always supportive, and so is Bavajan, and they're just also amazing. So we really hope that you come to Kondatam and watch us. சரி, கொண்டாட்டத்திலே இவ்வளவு நிகழ்ச்சிகள் இடம்பெற போகின்றன. காலையிலிருந்து மாலை வரை நாங்கள் இருக்கிறோமே, எங்களுக்கு எப்படியான உணவுகள் கிடைக்கும், எப்படியான
குளிர்பானங்கள் கிடைக்கும் என்று பலரும் யோசிப்பீர்கள். ஆமாம், இது ஒரு கொண்டாட்டம் என்கின்ற பொழுது, ஊரிலே திருவிழா நடைபெறுகின்ற பொழுது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். கச்சானில் இருந்து ஐஸ்கிரீமில் இருந்து எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுருக்கிறோம். அந்த வகையில் இம்முறையும் வித்தியாசமான உணவுகளை வழங்குகின்ற வெண்டர்ஸ் நிறைவே இம்முறை இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே பல்கலாச்சார உணவுகளையும் நீங்கள் அங்கே சுவைத்து மகளெல்லாம். ஐஸ்கிரீம், கச்சான், தும்பு முட்டாஸ் இப்படி நிறையவே குழந்தைகளுக்கான உணவுகளும் இருக்கின்றன. ஆகவே எல்லோரும் வாருங்கள், நிகழ்ச்சியை பாருங்கள். காலை, அதாவது நீங்கள் எவ்வளவு நேரத்துக்கு வருகிறீர்களோ அந்த நேரத்துக்கு நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அதே நேரத்தில் பலரும் இப்படியான நேரங்களை தான் செலவிடுவார்கள். காரணம், பல பொருட்களை மிகவும் குறைந்த விலையில் வாங்குவது. ஆகவே அங்கே பல விற்பனை நிலையங்கள் அமைய போகின்றன. உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பார்க்கலாம். பொருள் கொஞ்சம் பார்த்த பின்பு நிகழ்ச்சியை பார்க்கலாம், நிகழ்ச்சியை பார்த்த பின்பு நீங்கள் சாப்பிடலாம். இப்படி அந்த 2 தினங்களுமே நீங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு, அனைவரோடும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு 2 தினங்கள். ஆகவே அனைவரும் வாருங்கள். டொரண்டோ இன்டர்நேஷனல் சென்டரில் செப்டம்பர் மாதம் 1ஆம் 2ஆம் தேதிகளில் நாங்கள் அவ்வப்போது கொண்டாட்டத்தில் இடம்பெற போகின்ற நிகழ்ச்சி தொடர்பாகவும் அது பற்றிய விவரங்களையும் வழங்குவோம். ஆகவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, கொண்டாட்டத்துக்கு இணை இங்கில்லை, உல்லாசத்துக்கு இதுவே இல்லை, சந்தோஷத்துக்கு இதை விட இடமில்லை. கொண்டாட்டம் ஆரவரும் பாரவரும் அழகிய பொருள்கள் மறைவாய் வரும், தேடல் இங்கே மோட்சம் பெறும், மறுபடி வரும் வரை உள்ளம் சர்க்கஸ் வரும், ஃபேஷன் வரும், நாட்டியம் வரும், ராட்டினம் வரும், அனைவருக்கும் கொண்டாட்டம் வரும். கொண்டாட்டம். Platinum sponsors are the Law Office of Gary Anand Sangare, Professional Corporation for all your legal services. Asians Textile and Gift Earring, the one-stop shopping center for the entire family. SPS Recycle, recycle for a good deal. Ashok Chandralingam, Century 21 Affiliate Realty Inc. Muhammad, வீடு என்பது கனவல்ல முயற்சியே. Ideal Developments, building a future together. Insys for your telephone and internet services. Gold sponsors are the Law Office of Lakshmi Vasan, Scarborough Convention Center, 7 இடங்களில் அம்பிகா ஜுவல்லர்ஸ், Lofia Travels and Tours, Unity Injury Claims, Lingam Cream House, Fireman Steinmetz Personal Injury Lawyers, Theben. Silver sponsors are JRS College, NB Sign and General Contractor, Royal Shades, Home Life GTA Realty Inc., Bahini Nityanandan, Tire Expert Christine, Active Green and Ross. Broad sponsors are MKS Dental, CIBC Mortgage Advisor, Vince Sinnadurai, Sunflowers Furniture, RBC Mobile Mortgage Specialist, Mike Ahilan, Sanda Plumbing, Apex Creation. Ticket sponsor My Mechanic. செப்டம்பர் மாதம் 1ஆம் 2ஆம் தேதிகளில் இன்டர்நேஷனல் சென்டரில் கொண்டாட்டம்.